நான் பாட்டுன்னு வரேன், நான் பாட்டுன்னு போகிறேன் அப்படின்னா அது ஒரு கண்டிஷன், பலமான கண்டிஷனாக போட்டிருக்கார். அதுக்கு ஒரு விமர்சனம் வரதான் செய்யும் அது. ஏன்னா அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு தள்ளுமுள்ளு வந்து அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி ஏன் அப்படின்னு இது வந்து மலேசிய தமிழர்கள் மிக உற்சாகமாக விஜய் வரவேற்பதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. கடைசி படம்னு ரசிகர்கள் இப்போயே சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தொண்டர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா தலைவரே, தளபதியே, கொஞ்சம் அதை வந்து ஏதோ மறுபரிசீலனை செய்யுங்களேன் நீங்கள் கடைசி படன்றதில். அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, பவன் கல்யாண் கூட இருக்கார், ஜனசக்தி கட்சியுடைய தலைவர், ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கிறாரு. அவரும் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறி இருக்காரு. அவர் அரசியலுக்குள்ளே வந்து துணை முதல்வராகி இன்னும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் அது மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்வத்திலோ ஒரு அன்பினாலும் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்ததுன்னா, தெலுங்கில் பகவந்த் கேசரி இந்த படத்துடைய ரீமேக்ப்பா, இந்த படத்துடைய உல்டாப்பா, இந்த படத்தை அப்படியே வாங்கிட்டாங்கப்பா, இந்த படத்தை அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி எடுத்திருக்காங்கப்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை அதில் இன்ஸ்பயர் ஆகியிருக்கலாம், அந்த ஒரு லைனை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பின்னாடி ஏன் பிரச்சனை வந்துருப்போது அந்த படத்துக்கு வந்து ரைட்ஸும் வாங்கியிருக்கலாம். ஆனால் மிக சமீபத்தில் ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட் ஒன்று பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் படத்துக்காக. என்ன தெரியுங்களா? யூடியூப் சேனலில் இருக்க சில முக்கியமான தொகுப்பாளர்களை கூப்பிட்டு, நல்லா பேசக்கூடியவங்கள அவங்கள கூப்பிட்டு ஒரு சின்ன ஆடிஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஆடிஷனில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டே என்ன தெரியுங்களா? மிக சமீபத்தில் நடந்த டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நியூஸாக வாசிக்கிற மாதிரி. அப்போது சமகால சம்பவங்கள், சமகால அரசியல்கள், சமகால விஷயங்களை ஜனநாயகன் படத்தில் கொண்டு வருகிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. சும்மா நியூஸ் தானே இது, வாசிக்கிறது உள்ளே அப்படியே சேர்க்க வேண்டியது தானே. இதனால் வந்து பகவந்த் கேசரியோ ரவா கேசரியோ ரைட்டு, அது முழுசாக கிடையாதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அதை தாண்டி ஜனநாயகன் படம் விஜய் அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். தாவேகாவிற்கு ஒரு நவீன பிரச்சார படமாக இருக்கும். இளைஞர்களுக்கும் 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்கும் மிக பிடித்தமான படமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது.